இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே வார்த்தையிலே மிக தெளிவாக அழகாக சொல்லலாம். சந்திப்பு என்கிற வார்த்தை. கடவுள் படைப்பை சந்திக்கிறார், மனிதனை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு எப்படி ஒரு புது படைப்பாக மாறுகிறது என்பதை இந்த திருப்பாடலானது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் அந்த கடவுளுக்காக ஏங்கி கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களுடைய ஏக்கத்தை சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடிமைத்தனையில் இருந்த பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்கிற ஒரு திருப்பாடல். அதை நினைவில் வைத்து எழுதிய திருப்பாடல் என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நோவாவோடு கொடுத்த உடன்படிக்கையை எப்படி கடைபிடிக்கிறார் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடல் இது என்று கூட சொல்லலாம். அந்த உடன்படிக்கையை சரிவர கடைபிடித்து கடவுள் மனிதனை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்பதுதான். அப்படி பார்க்கிற பொழுது படைப்பை சந்திக்கிற கடவுள் தான் படைத்த இயற்கையை, தான் படைத்த மனிதனை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார். இந்த ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு புது படைப்பாக மாறுவதற்கு உதவுகிறது. எனவே தான் இந்த திருப்பாடல் சந்திப்பின் திருப்பாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு சிறியதிலிருந்து தான் பெரிய காரியங்கள் துவங்குகிறது. விதையிலிருந்து மிக பெரிய மரம் உண்டாகிறது, முட்டையிலிருந்து பறவைகள் உண்டாகிறது. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. படைப்பை கடவுள் சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது அது உருமாற்றம் அடைகிறது, பிறக்கிறது, அடுத்த நிலைக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. ஆடு இருக்கிறது, அது குட்டியை ஈன்றுகிறது. மாடு இருக்கிறது, கன்றை ஈன்றுகிறது. இது ஒரு சாதாரண செயலாக தெரியலாம். ஆனால் கடவுள் அந்த படைப்பை சந்திக்கிறார், அது உயிர் பெறுகிறது, வாழ்வாகிறது. அல்லது மீன் இருக்கிறது, நாய் இருக்கிறது, அல்லது நரியிலிருந்து நாய் வந்து என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே ஒவ்வொரு படைப்பும் மாறிக்கொண்டே வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்தது. அது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. கடவுள் அந்த படைப்பை சந்திக்கிறார், ஒரு மறு உருவாக்கத்தை அவர் கொடுக்கிறார். அப்படி கடவுள் நம்மை சந்திக்கிற பொழுது நம்முள்ளும் ஒரு மறு உருமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசையாக இருக்கிறது. கடவுள் நம்மை திருப்பலியிலே சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது நாம் உருமாற்றம் அடைகிறோமா, மறு உரு பெறுகிறோமா, மாற்றம் அடைகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆற்றிலிருந்து தண்ணீரானது பாய்ச்சப்படுகிறது. அப்படி சொன்னால் இது கடவுளுடைய செயலாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாலை நிலத்திலே தண்ணீர் இல்லாமல் மோயிசனுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். கடவுள் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மையாகுது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி சென்று பார்க்கிற பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே கடவுள் தண்ணீரை புறப்பட்டு ஓடச் செய்கிறார். திருக்கோவிலிருந்து தண்ணீரானது புறப்பட்டு ஓடுகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுள் படைப்பை புதுப்பிக்கிறார். அப்படி புதுப்பித்து அவை அனைத்தையும் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், அந்த இறைவனுடைய ஆசீர் நிறைவாக நமக்கு இருக்கிறது. நாம் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, அதை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு இவை அனைத்தையும் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது, இந்த திருப்பாடலையும் அதையும் ஒன்று சேர்ந்து வாசித்து பார்க்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய சக்தி, பலன் நமக்கு விளங்கும். எந்த அளவிற்கு நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க இந்த பகுதிகளானது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற பொழுது கடவுள் யாரை சந்திக்கிறார் என்று சொன்னால், எல்லா மனிதர்களையும் சந்திக்கிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வேறுபாடு இல்லாமல், பிடித்தவன், பிடிக்காதவன், அல்லது என்னை ஏற்றுக்கொண்டவன், என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்கிற எந்த வேறுபாடும் காட்டாமல் அவர்
அனைவரையும் சந்திக்கிறார். அந்த சந்திப்பானது ஒரு முக மலர்ச்சியை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. அது ஒரு மாற்றத்திற்கு நம்மை வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியின் மீது கடவுள் மழையை கொடுக்கிறார். இந்த மழை என்பது ஒரு ஆண்டினுடைய விளைச்சலை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆண்டு முழுவதற்கும் தேவையான உணவையும் அடுத்த ஆண்டிற்கு தேவையான விதை நெல்லையும் தானியங்களையும் கொடுக்கிறது. அந்த விதைப்பருக்கு சேர்த்து வைக்கின்ற ஆற்றலை கொடுக்கிறது. எனவேதான் அந்த மழைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த மழை நீரை சேர்த்து வைத்து நீர் பாய்ச்சுகிறார்கள், பலன் பெறுகிறார்கள், ஆண்டவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய அறிவாற்றல் நம்மை பலப்படுத்துகிறது, சக்தியை கொடுக்கிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த மழைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மழைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். இந்த மழையானது பூமியை குளிர்விக்கின்றது, பூமியில் விதைகள் முளைக்கின்ற ஆற்றலை கொடுக்கிறது, நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது, நாம் சுவாசிக்க காற்றை கொடுக்கிறது, உண்ண உணவை கொடுக்கிறது, ஒரு தட்பவெப்ப நிலையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. எனவேதான் இவ்வளவு முக்கியத்துவமான அந்த மழையை கடவுளோடு ஒப்பிடுகிறார்கள். இறைவனிடமிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறோம். அந்த தண்ணீரானது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. எனவே தண்ணீரை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறோமோ, பாதுகாக்கிறோமோ, அதை தூய்மையாக வைத்துக் கொள்கிறோமோ, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதை நம்முடைய ஆசீர்வாதமாக கொடையாக கொடுத்து விட்டு செல்கிறோம் என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த உரு மாற்றம் என்பது நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு உருமாற்றத்தை நாம் காட்ட வேண்டும். அந்த உருமாற்றமானது கடவுளால் நியமிக்கப்பட்டதாக, கடவுளுக்கு ஏற்புடையதாக, இறை வழியிலே இருப்பதாக நாம் தயாரித்து கொள்ள வேண்டும். அப்படி தயாரிக்கிற பொழுது நம் வாழ்வானது மாறுகிறது. எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்களும் இச்சந்திக்கிறோம், உணவாக உட்கொள்ளுகிறோம், எங்களோடு நீர் கலக்கிறீர். நாங்கள் உருமாற்றம் அடைந்த மக்களாக வாழ்கிற ஆற்றலை பொழிந்தருளும். ஆமென்.